அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆய்வுக்குள் செல்வோம். இந்த ஜாதகர் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது கும்ப லக்கணம். 22 வயசு 8 மாசம் 18 நாள் ஆகுது. அவருக்கு வளரும் லக்கணமாக, வளர்ந்து வந்த லக்கணமாக, வயதுக்கேற்ற லக்கணமாக 7 லக்கணம், 3ஆம் இடம் முயற்சி சம்பந்தமான விஷயத்திலையும், திருமணம் சம்பந்தமான விஷயங்களையும், தொழில் சம்பந்தமான விஷயங்களும் சம்பந்தப்பட்ட விஷயமாக ஜாதகருடைய கேள்வி வரக்கூடிய காலகட்டமாக இந்த 7க்கு இயங்கி வருது. சரி, இப்ப இந்த 22 வயசு 8 மாசம் 18 நாள்ல இந்த 7 லக்கணம் மேச லக்கணம். இந்த மேச லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் யாரு? 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் 8ஆம் பாவத்திலே வலுவான நிலையில் இருக்கிறார். சரி, இந்த 1ஆம் இடம் புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, அதிகாரம், ஆளுமைத்திறன், அறிவுத்திறன், அவருடைய செயல்கள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை, தீராத கண்டம், தீராத அவமானம், அதே மாதிரி அறுவை சிகிச்சை, விபத்து, அதே மாதிரி கடன், நோய், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்துக்கும் அதிகாரம் வரக்கூடிய செவ்வாயாக இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இவனுடைய சாதக பாதகங்களுக்கு எல்லாமே இந்த ஜாதகரே காரணமாவார். ஆனா இந்த ஜாதகர் என்ன நிலையில் இருக்கிறார்? ஆணவம் சம்பந்தமான செவ்வாய் வந்து ஆணவத்துக்கு அதிபதி, ஆணையுடன் தோரணத்துக்கு அதிபதி, அதே மாதிரி தகுதியான வாழ்க்கையில் இருக்க வேண்டுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய குணம் படைத்தவர் செவ்வாய். அதே மாதிரி கௌரவ குறைவாக இருக்கக்கூடிய, தொழிலில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இல்லாதவர். அதனால அதிகாரி லெவலில் இருக்கக்கூடிய யோகமான அமைப்பை இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் காலகட்டத்தினால ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கனால இந்த ஜாதகம் அவருக்கு வழிவிடும். சரி, இப்ப இந்த 7 லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். சரி, இப்ப அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கேது பகவான் எங்க இருக்கிறார்? இந்த ஜாதகருக்கு 7, 8, 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல 7 லக்கணாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டம் இவருடைய கேள்வி IAS, IPS, IFS அதிகாரி லெவலுக்கு உண்டான யோகத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற அவருடைய கேள்விக்கு இதுலயே விடையை நம்ம எடுத்துடலாம். அப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாக இவருடைய கேள்வி என்ன? IAS ஆகலாமா, IPS ஆகலாமா, IFS அதிகாரி ஆகலாமா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் அரசாங்க தொடர்புடைய விஷயமாக இருக்கிறதுனால இந்த சூரிய பகவான் தான் நம்ம அதிகமா எடுத்துக்குவோம். அப்ப 1, 2, 3, 4, 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பூர்வ யோகம்ங்கிற ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த பூர்வீகம் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் 5க்கு 12 இருந்தாலும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல 3, 6க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய புத பகவானோட நிபுண ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அறிவாக செயல்படக்கூடிய 2 கிரகங்களும் சேர்ந்து 1, 2, 3, 4ஆம் பாவத்துல வலுவான இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால ஜாதகருக்கு இந்த காலகட்டம் இந்த அரசு சம்பந்தமான துறையை இறங்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குமா? கொடுக்கும். சரி, அப்ப இந்த 7 லக்கணத்துல இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதுக்கு பேரு தாய்வழி கர்மான்னு சொல்றோம். இந்த லக்னாதிபதிங்கிற கிரகம் எங்க இருக்கிறார்? நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்துல 4ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இந்த சந்திரன் எங்க இருக்கிறார்? லக்கணத்திலே பலமா இருக்கிறார். 7ஆம் அதிபதி யாரு? ஜாதகருக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறார்? 7 லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல 9 கூடிய பாக்கியாதிபதியோட ராகுவோட சேர்ந்து நல்ல பலமான இடத்துல இந்த ஜாதகருக்கு இருக்கிறார். சரி, அப்ப 1, 4, 7 சரியா இருக்கு. 10ஆம் இடத்துல 7, 8, 9 10ஆம் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல பர்மான ஸ்தானத்துல நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிற அதிகாரம் தாய்வழி கர்மா மூலியமாக இந்த ஜாதகருக்கு நிகழ்கால பலனை இப்ப என்ன நினைக்கிறாரோ அது நிகழ்கால பலனாக இந்த ஜாதகர் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுக்குது. அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவம் இந்த ஜாதகத்துல நவாம்ச புள்ளி 4ஆம் இடத்துல தொட்டு போமா? அப்ப 4ஆம் இடங்கிறது 1, 4, 7, 10 தாய்வழி கர்மா. அப்ப இந்த காலகட்டத்துல 13 ஜனவரி 2024 இருந்து 22 பிப்ரவரி 2025க்குள்ள இந்த ஜாதகருக்கு ஒரு நிகழ்கால பலன் நல்ல பலனா கிடைக்கணும். அதுக்கு இந்த ஜாதகர் என்ன முயற்சி எடுக்கிறார்? அரசு தொடர்பான, அதிகாரி தொடர்பான ஏதாவது போட்டி தேர்வு இந்த காலகட்டத்தை ஏற்பட பண்ணலாமா அப்படின்னா இந்த 3ஆம் இடத்துல இந்த ஜாதகருக்கு
ராகுவால் இருக்கிறது ஜாதகருக்கு போட்டித் தேர்வுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வருமா? ஏன்னா ராகு அப்படிங்கிறதுனால திடீர், அதாவது எதிர்பாராத விதமாக அந்த பலனை கொடுப்பார். அதே மாதிரி போட்டித் தேர்வு சம்பந்தமான விஷயங்கள பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஜாதகருக்கு உருவாக்குவார். ஏன்னா பாக்கியாதிபதி அங்க, 2 அதிபதிங்கிற கிரகமும் இங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாவே நல்ல பலனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு இந்த காலம் இயங்குகிறது. என்ன, இந்த ஜாதகருக்கு 7 லக்னாதிபதி யாரு? செவ்வாய். அப்ப இந்த பரணி நட்சத்திரம் ஏஆர்பியோட நட்சத்திர அமைப்பு யாரு? சுக்கிரன். இவங்க 2 பேரும் 6, 8 இருக்காங்க. அப்படி 6, 8 இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஏஆர்பி அப்படிங்கிறது உடம்பு, ஏஆர்பிங்கிறது மனசு. இந்த உடம்பு சொல்றத மனசு கேட்கறது இல்ல, மனசு சொல்றத இந்த உடம்பு கேட்காது. இந்த எண்ணங்களால அவருக்கு கடந்த ஒரு 2-3 வருஷமாக ஜாதக ரீதியாக போராட்டத்தோட இருந்திருக்கிறார். இந்த படிப்புல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படிங்கிற போராட்டமான எண்ணங்கள், மனசு சொன்னா உடம்பு கேட்கறதுல, உடம்பு சொன்னா மனசு கேட்காத அளவுக்கு போராட்டத்தில் ஜாதகர் இருக்கிறார். ஆனா இந்த ஜாதகருக்கு ஒரே நேர்கோட்டுல 1ஆம் பாவத்திலேயே இந்த 7 லக்கணமும் 7 லக்கணமும் ஜாதகருக்கு போறதுனால அவருடைய இயக்கங்கள், அவருடைய நிலைமைகள் இந்த ஜாதகருக்கு நிகழ்கால பலனை இந்த ஜாதகர் அனுபவித்து தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ராகு பகவான் 3லிருந்து 7க்கு 3லையும் இந்த 3ஆம் பாவத்துக்கு 3ல இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு கொடுக்கும். அதே மாதிரி இவருக்கு லாபம் இருக்கா? அந்த போட்டித் தேர்வுனால மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவர் அடைவாரா அப்படின்னா இந்த இடத்துக்கு ராகு பகவான் இந்த 11ஆம் இடத்துக்கு 5ல இந்த ராகுவான் இருக்கிறதும் 7க்கு 3ஆம் இடத்துல வலுவான நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது இந்த ஜாதகர் இந்த காலகட்டமான 13 ஜனவரி 2024 இருந்து 22 பிப்ரவரி 2025க்குள்ள ஜாதகர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு உருவாக்கியே தீரும். அதனால இந்த ஏஆர்பி இன்சவத்தின் தசா அப்படிங்கிற போது சுக்கிரன் யாரு? 2 ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகம். 3ஆம் பாவத்துல ராகு பாக்கியாதிபதியோட சம்பந்தப்பட்டு வலுவான இடத்துல இருக்கிறார். புதன் யாரு? ஜாதகருக்கு 3-6 கோடி ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகம். அப்ப போட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப வழக்கு பிரச்சனை அப்படிங்கிற போது போட்டி 3-6 கோடி ஆதிபத்தியம் இருக்கிற புதனோட சேர்றதுனால இந்த 2025க்குள்ள இந்த ஜாதகருக்கு இயற்கையாவே அந்த போட்டித் தேர்வை வெல்லக்கூடிய அதிகாரத்தையும் ஜாதகருக்கு கொடுக்கும். அது தாண்டினாலும் கேது புத்திங்கிறது 7, 8, 9ஆம் பாவமா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கிரன் ஒரே நேர்கோட்டுல சமசப்தமமாக இந்த ஜாதகருக்கு கேதும் சுக்கிரனும் வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால 2026க்குள்ள இந்த ஜாதகர் போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அரசு சம்பந்தமான துறைகளில் பணி அமையக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு உருவாக்கும். காரணம் இந்த 7, 8, 9, 10 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கிற கிரகம். 10ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்கிறார். அப்ப தொழில் எப்படி இருக்கணும்? வருமானம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஆக படிப்புக்கேற்ற வருமானத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு நவாம்ச புள்ளி இங்க நிகழ்கால பலனாக செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் போட்டி சம்பந்தமான தேர்வுகளில் பயணித்தால் இந்த ஜாதகருக்கு வெற்றி நிச்சயம். அதனால இந்த அதிகாரி தோரணை அவருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஜாதகருக்கு பலமான நிலையில் சொல்லப்பட்டது. இன்னொரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.